வணக்கம் மக்களே! நம்ம அடே அனிமாங்கா சேனலில் ஆனிமேவை பத்தி பேசும் ஒரு ஸ்பெஷலான வீடியோவுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். ரெட், ப்ளூ நாங்க 2 பேரும் ரீசென்ட்டா பெல் அப்படின்ற ஒரு ஆனிமேவை பார்த்தோம். மாமோரு ஹோசோடா அப்படின்ற ப்ளூ ஆகிய என்னோட ரொம்ப ஃபேவரைட் டைரக்டரோட ஒரு மோஸ்ட் ரீசென்ட் ஒர்க்னு நினைக்கிறேன். 23லயோ 22லயோ ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை பத்தி எங்களுடைய கருத்துக்கள். இந்த படத்தை நீங்க பார்க்கலாமா வேண்டாமா? ஆடியன்ஸான உங்களுக்கு இதை நாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? எது நல்லா இருந்துச்சு, எது நல்லா இல்லைன்னு ஸ்பாயிலர் இல்லாம ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அப்புறம் செகண்ட் செக்ஷனை ஸ்பாயிலரோட டீடைலா சொல்லக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. ஸோ படத்தை பத்தி ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லணும்னா, மாமரு ஹோசோடான்ற டைரக்டர் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஜான்ரா, அதாவது அன்றாட வாழ்க்கையை எடுப்பதை ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்ண ஒரு ஆளு. பட் அப்பப்போ டெக்னாலஜி ஓரியன்டா சைஃபை கதைகளும் எடுப்பார். அந்த மாதிரி டெக்னாலஜி ஓரியன்ட் கதையான பியூட்டி அண்ட் த பீஸ்ட் அப்படின்ற ஒரு கிளாசிக்கான டேல தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த பெல். நிறைய சோசியல் மெசேஜஸ், அதாவது சோசியல் மீடியால மக்கள் எப்படி இருக்காங்க, ஒரு சொசைட்டியா ஆன்லைன் பர்சோனா கொடுத்தா எப்படி நடந்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் ரியல் வாழ்க்கையிலயும் மனிதர்கள் எந்த மாதிரி நடந்து கொள்கிறார்கள் அப்படின்ற நிறைய விஷயத்தை டேக்கிள் பண்ணக்கூடிய ஒரு செமி ரொமான்டிக் சோசியல் கமெண்ட்ரி மூவி அப்படின்னு சொல்லி இதை சொல்லலாம். படத்துல ஸ்பாயிலர் இல்லாம என்னென்ன நல்லா இருந்துச்சு, என்னென்ன நல்லா இல்ல அப்படின்னு சொல்லணும்னா, பர்சனலா ப்ளூ என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லணும்னா, அனிமேஷன் டாப் நாட்ச். குறையே சொல்ல முடியாது. 3D எலிமெண்ட்ஸை யூஸ் செய்தாலும் கொஞ்சம் கூட என்னடா அப்படின்னு மூஞ்சி சுளிக்காத மாதிரி, அதே சமயத்துல சூப்பரா பண்ணிருக்காண்டா அப்படின்னு ஜென்னுவனா வியக்கிற அளவுக்கு நல்ல ஹை குவாலிட்டி கொடுத்த அனிமேஷனா தான் இதை நான் பாக்குறேன். இதுல உனக்கு எது மாற்று கருத்து உள்ளதா? சில இடங்கள்ல என்னைய டென்ஷன் பண்ணியிருக்கான் இந்த 3D இன்டகிரேஷன்ல. பட் ஓவராலா பார்த்தேன்னா இது என் கண்ணுக்கு 3Dயே தெரியல, அத்தனையும் 2D அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. 3D இருக்குன்னு அப்பட்டமா தெரியும். சில நேரங்கள்ல வித் த ஃப்ளோ நீ போய்க்குவே, அவ்வளவுதான். கொஞ்சம் இன்னும் குரூசியல் கண்ணோட பார்க்கும் பொழுது அப்படி இருப்பதில் ரெண்டாவது பாயிண்ட், வாட் இஸ் குட் இன் திஸ் மூவி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்ஃபார்ம்டா பாட்டுங்க, சிங்கிங், மியூசிக், பிஜிஎம் அதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மைய கரு கூட கிடையாது, ஒரு முக்கியமான எலிமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த விதத்துல நல்லா டெலிவர் பண்ணிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உனக்கு எப்படி? இது வந்து படமா ரிலீஸ் பண்ணாம அந்த பாட்டை மட்டும் தனியா ரிலீஸ் பண்ணி அந்த பாட்டுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாலே சூப்பரா இருந்திருக்கும். பாட்டு டாப் நாச். எக்ஸாக்ட்லி. பாட்டுல வந்து கேட்ட உடனே, அதாவது என்ன, இந்த பாட்டை கேட்ட உடனே அப்படியே உலகமே மெய் மறந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில டைம் சினிமா எல்லாம் பார்க்கும்போது, ஆமா இது ஒரு பாட்டு, இதை கேட்ட உடனே எல்லாம் வாய போலன்ட்டாங்களா அப்படின்றது தோணும் இல்ல. அப்படிலாம் இல்லாம, ஆமா பஸ் எல்லாரும் மெய் மறக்கிற மாதிரிதான் பஸ் இருக்கு இந்த பாட்டு அப்படின்ற மாதிரிதான் மியூசிக் இந்த படத்துல இருந்தது. தட் இஸ் ஆக்சுவலி குட் எக்ஸ்பிளனேஷன். அடுத்தபடியாக எனக்கு பர்சனலி பிடிச்ச ஒரு ஃபேக்டர் என்னன்னா, படத்துல இருந்த சைட் கேரக்டர்ஸ் எனக்கு பிடிச்சது. அது சின்ன சின்ன ரோல்ல வந்துட்டு போனாலும், ஒரு குரூப் ஆஃப் வயசான பாட்டிகளா இருந்தாலும் சரி, அந்த ஹீரோயினோட கிளாஸ்மேட்ஸா இருந்தாலும் சரி, பேக்ரவுண்ட் கேரக்டர்ஸ் கூட சொல்லுவேன். லைக் எல்லாருமே ஒரு காரணத்தோட வச்ச மாதிரி இருந்ததுன்றதை விட எல்லாரும் ரியலா எனக்கு ஃபீல் ஆனாங்க. அது எனக்கு பிடிச்சது. உனக்கு ரியலா ஃபீல் ஆனாங்கன்னா உனக்கு அந்த கேரக்டர்ஸ் கூட எமோஷனல் கனெக்ட் இருந்ததா? சைட் கேரக்டர்ஸ் கூட எனக்கு இருந்தது. ஹீரோயினுக்கும் சைட் கேரக்டர்ஸ்க்கும் எமோஷனல் கனெக்ட் ஃபீல் ஆச்சா அப்படின்னு கேட்டா அது எனக்கு பெருசா ஆகல. எனக்கு பர்சனலா சைட் கேரக்டர்ஸ் பிடிச்சது. ஹீரோயினுக்கு சைட் கேரக்டர்ஸ்க்கு என்ன கனெக்ஷனோ ஏது கனெக்ஷனோ அது அவங்க பிரச்சனை. அந்த சைட் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தேன்னா ஒரு சிலதெல்லாம் நல்லாவே இருந்தது. இப்போ நீ சைட் கேரக்டர்ஸ்ல எனக்கு சிலது ஒர்க் ஆயிருக்கு, சிலது ஒர்க் ஆகல. எது ஒர்க் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு சில கேரக்டர்ஸ் அது கொடுத்த ஸ்பேஸ்ல நல்லா இருந்தது. உதாரணத்துக்கு அந்த நம்ம பேர் என்னடா, காமிஷின் கேரக்டர் நல்லா இருந்தது. சில கேரக்டர்ஸ் எல்லாம் டெம்ப்ளேட்டா இருந்தது, நடுவுல ஒரு சில மொமெண்ட்ஸ் இருந்தது. ஆஸ் சச் அவ்வளவுதான் பிளஸ்ன்னு சொல்ல முடியும். நிறைய பஞ்சாயத்து தங்கிட்டு இருந்தது. சோ அத பஞ்சாயத்து செக்ஷன்ல டீல் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக இன்னொரு நல்ல விஷயம் என் கண்ணுல பட்டது என்னன்னா, டெக்னாலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரசன்ட் பண்ணணும்னா, ஒரு கற்பனையோட பிரசன்ட் பண்ண போறோம். ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போகுது டெக்னாலஜி, சோசியல் மீடியாங்கிறது, ஆன்லைன் பர்சோனாங்கிறது, அதெல்லாம் எப்படி இருக்க போகுதுங்கிறத ரொம்ப இமேஜினேட்டிவா, அதே மாதிரி ஃபியூச்சர் இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு ஜென்னுவனான இனோவேஷனோ அப்படின்லாம் இல்லாம ஒரு பேஷனோட சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த டெக்னாலஜி பிரசன்டேஷன். உனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் ஆச்சா? ஓப்பனா சொல்லணும்னா வேற வேர்ல்டுன்னு போனோம்னா ஒரே ஒரு நிமிஷம் மனசு வந்து பாப்ரிக்காக்குள்ள போயிட்டு வந்தது. தெரியும். பாப்ரிக்கா வரைக்கும் போகிற அளவுக்கு ஒரு செகண்ட் யோசிக்கவாச்சும் வச்சிருக்கேன் அப்படிங்கறது ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாமா? ஆனா அதுதான் பிரச்சனையும். அந்த ஒரு செகண்ட் போயிட்டு திரும்ப வந்துருச்சா? சரி விடு. அது வந்து சாத்தோஷி கான் வெறிய நானி இவனுக்கு பிரச்சனை மக்களே.
பட் நம்ம அடுத்த பாசிட்டிவ் போயிடுவோம். உருவாக்கி என்னுடைய கருத்து என்னன்னா, நல்லா பண்ணுச்சா பண்ணலையா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஒரு ஹியூமனிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கிற நல்லது கெட்டது என்ன, ஒரு சொசைட்டியா கலெக்டிவா என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணுவோம், என்னென்ன விஷயங்கள் தப்புகள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு சோசியல் மெசேஜ கொண்டு வர முயற்சி பண்ணிருக்கான் அப்படிங்கறது ஒரு பாசிட்டிவான விஷயமா எனக்கு தோணுச்சு. கிளாஸ் எடுக்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணாம இப்படிதான்ப்பா நடக்குதுன்றது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 75% ஆஃப் த மூவிக்கு அப்படி காமிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இது நான் எப்படி பாக்குறேன்னா, மல்டிபிள் ட்ராக்ஸ் தனியா இருக்கு. அந்த ட்ராக்கா பாக்குறப்ப நல்லா இருக்கு. பட் கொஹரண்டா பாக்குறப்பதான் அடி வாங்குது. அந்த அடி வாங்குற செக்ஷனுக்கு தான் இப்ப அடுத்தது போக போறோம் மக்களே. அதாவது ஒவ்வொரு தடவையும் நீ என்ன ஆரம்பிக்கிற, ஆமா ஆனா அப்படி பார்த்தேன்னா நான் முடிக்கிறேன். அதுதான், அதனாலதான் வந்து இப்ப ஆனா அப்படி பார்த்தனான்ற செக்ஷனுக்கே முழுசா வந்துட்டோம். வாட் இஸ் பேட் அப்படிங்கிறது. இதை வந்து நான் சொல்வதை விட ரெட்டு சொல்வதே பெட்டர். ஏன்னா அங்கதான் நிறைய கண்டென்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், அந்த ஸ்டோரியோட எமோஷனலா கனெக்ட் ஆகலங்கிறதுனால கொடுக்க வேண்டிய இம்பாக்ட் எனக்கு கொடுக்கல. ஏன் அப்படின்னா, இந்த படத்திலேயே வந்து நான் பார்த்த விதத்துக்கும் நீ பார்த்த விதத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருந்தது. நான் இந்த படத்தை உள்வாங்கிட்டு எனக்கு கிடைச்ச ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் என்னன்னா, மல்டிபிள் ஸ்டோரிஸ் ரன் ஆகுது, அதெல்லாம் ஒரு பாயிண்ட்ல முடியுது, கல்மினேட் ஆக பாக்குது. ஆனா ப்ராப்பரா கல்மினேட் ஆகல. இந்த ப்ராப்பர் கல்மினேஷன் நடக்காததுனால வெறுமனுக்கு என்னத்தையோ பார்த்துக்கிட்டு இருக்கோமே தவிர அந்த ஜேர்னில எந்த ஒரு டிஃபரெண்ட் ஆர்க்லயும் கனெக்டே ஆகல. எல்லா ஆர்க்கும் எனக்கு போரிங்கா இருந்தது. எஸ், ஒரு சில ஹைலைட்டான சீன்ஸ் இடமெல்லாம் இருந்தது, நான் அதை டினை பண்ண மாட்டேன். பட் அது வெறும் ஹைலைட்டா தான் இருந்ததே தவிர எந்த விதத்திலயும் என்னைய இந்த ஸ்டோரிக்குள்ள கொண்டு போறதுக்கு கொஞ்சம் கூட யூஸ் ஆகல. அப்படிதான் நான் சொல்லுவேன். இதுதான் ஸ்பாயிலர் இல்லாம நான் சொல்லக்கூடிய மேஜர் டிராபேக்ஸ். பட் ஆனா அப்படின்னு இது வரைக்கும் அவன் சொன்னதுக்கு வந்து இப்ப நான் ஒரு பட் ஆனா சொல்ல போறேன். என்ன பாயிண்ட்னா, ஆப்வியஸ்லி அவன் சொன்ன மாதிரி அவன் இந்த படத்தை இந்த பட்டானா நீ நானும் பேசிட்டு இட்டது பட்டானா பட் என்ன அவ்வளவுதான். பாத்தீங்களா மக்களே, எந்த ஜெனரேஷன் தெரிஞ்சு போச்சா? உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? இல்ல, நன்றி எல்லாம் முதல்ல சாப்பிட்டுட்டு இல்ல சாப்பிடவும் வேணாம், நன்றி சொல்ல வேண்டாம், வேற ஏதாவது பண்ணலாம். இல்ல, அவங்க தெலுங்கு மலையாளம் கன்னடம் வேற பாஷையில நன்றி சொல்லுவாங்க, உனக்கு புரியாது. அதனாலதான் பொண்டாட்டி தான் தமிழ் தெரியுமாப்பா சொல்லிட்டு போனா போச்சு நன்றி. டேய் அறிவு கெட்டவனே. எஸ், நான் இவனை சொல்றேன். ஓ சாரி, தேங்க் யூ. இட்டது பட்டானால் தட்டது வாட்டன்னு, இட்டது பட்டானால் தட்டது வாட்டன்னு. கரெக்ட். அதனாலதான் அவ அங்க போக கூடாது. பட் அவங்க அங்க போயிட்டாங்க. பட் பாயிண்ட் என்னன்னா, இது வந்து ஓரளவுக்கு பெர்ஸ்பெக்டிவ் ஓரியன்டட் மேட்டர். ரெட்டு சொன்ன மாதிரி பல சப்ளாட்ஸ் இருக்கு, அது எல்லாம் ஜாயின் பண்ற இடம் சரியாக ஜாயின் ஆகவில்லைன்னு பார்க்கலாம். நான் பார்த்த விதம் மாதிரி அதெல்லாம் மைனர் டீடைல்ஸ், த்ரூ லைன்ல ஒரு ஸ்டோரி தான் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பட் அதை பின்னாடி டீடைல்டா பேசுவோம். இப்ப சொன்ன கம்ப்ளைண்ட்டுக்கும் மீறி ஒரு பெரிய கம்ப்ளைண்ட், ரெண்டு பேருமே ஃபுல் 100% ஒத்துக்கூடிய கம்ப்ளைண்ட் என்னன்னா, படத்தோட எண்டிங் வொஸ்ட், வெரி பேட், வெரி வெரி பேட். ஐ எம் சாரி அப்படின்னு தான் நான் சொல்லணும். இதை விட ரெட்டு சொல்லணும்னா சொல்லலாம், இல்ல பின்னாடி டீடைல்டா போயிடலாம். இல்ல, நம்ம ஸ்பாயிலர் செக்ஷன்ல போறோம்ல, அப்ப சொன்னாதான் கரெக்டா இருக்கும். அதான் கரெக்டா இருக்கும். ரைட், இப்போ இது வரைக்கும் ஸ்பாயிலர் இல்லாமல் இந்த படத்தை பத்தி ஒப்பீனியன் கேட்கறவங்களுக்கு இந்த படத்துக்கு ஒரு ரேட்டிங் அப்படின்னு கொடுக்கணும்னா நீ என்ன கொடுப்ப? அவுட் ஆஃப் 10 5. ஓகே, நீ அங்கதான் போவேன்னு எதிர்பார்த்தேன். நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீ தான். ஐ என்ஜாய்ட் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த மூவி. சில முன்ன பின்ன இருந்தாலும் ஐ வாஸ் thoroughly entertained till 90%. பட் லாஸ்ட் 10% எண்டிங்ல நான் சொன்ன மாதிரி என்னை மொத்தமா உடச்சிட்டா. சோ அந்த உடச்ச எண்டிங்க பேஸ் பண்ணி மொத்தத்தையும் ரேட் பண்ண நான் விரும்பல. 7.5 கொடுப்பேன் அவுட் ஆஃப் 10. 7.5 ஜாஸ்தி, 7 அவுட் ஆஃப் 10. 7 ஜாஸ்தி. அது அண்டர்ஸ்டாண்ட். பட் நான் வந்து அந்த 10%க்காக நம்ம ஸ்கூல் மாதிரி மார்க் போட வேண்டாமே நான் பார்த்தேன். எனக்கு வந்து தம்பி நீ கடைசி ஆன்சர் தப்பா போட்ட, மீதி இருக்கிற 19 ஸ்டெப் சரியா பண்ணிருக்க, அதனால 0 மார்க்னு சொல்ல எனக்கு மனசு வரல. So I'll give them 7. வெச்சுக்கோ. இல்ல எனக்கு அங்கதான் பிரச்சனை. கடைசி ஸ்டெப் மட்டும் தப்பாச்சுன்னா நான் ஓகே விட்டுடுவேன். அந்த மாதிரி எத்தனையோ அனிமே பார்த்தாச்சு. இவன் எனக்கு ஆரம்பிச்சு ஒரு 3-4 ஸ்டெப் போயிட்ட அப்புறம் எல்லாம் தனித்தனி ட்ராக்ல போக ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் பிரச்சனை. அதனால கரெக்ட். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு இங்கிலீஷ் எஸ்ஏ மாதிரி மக்கள். there is no right answer. யாரோட பார்வையில எந்த டீச்சர் கரெக்ட் பண்றாங்களோ அவங்கள பொறுத்து மார்க். சோ ரெட்டோட மார்க் வந்து 5, ப்ளூவோட மார்க் வந்து 7. So moving on to the important spoiler section. இதுக்கு மேல கதையில நடந்ததெல்லாம் அதுக்கு முன்னாடி கன்க்ளூட் பண்ணிடு. இப்போ மார்க் கொடுக்குறேன்னு கொடுத்துட்ட, இதை நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா ரெக்கமெண்ட் பண்ணுவியா? ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் 7 அவுட் ஆஃப் 10 கொடுக்கறதே வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுலதான். லைக் இப்போ நாம வந்து இந்த எண்டிங் வந்து ரொம்ப பெரிய விஷயமா நம்ம பாக்குறோம். பட் இந்த எண்டிங் வந்து இது இவ்வளவுதான்ப்பா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பாக்குறவங்க யாராவது இருந்தாங்கன்னா
லைக் எண்டிங்கை விட ஐ என்ஜாய்ட் தி அதர் ஸ்டஃப் மோர்னு பாக்குறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. தெரியல எனக்கு. ஓகே, இப்போ இப்படி கேக்குறேன் நானு, எந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு இதை நீ ரெக்கமெண்ட் பண்ணுவ? இல்லன்னா ஓகே நான் இந்த அனிமல் எல்லாம் பாத்திருக்கேன் அப்படின்னா இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு என்ன செட்ஸ் நீ சொல்லுவ? ஆக்சுவலி இது வந்து ஒரு ரொம்ப டிவைசிவ் மூவி பேஸ்ட் ஆன் தட் எண்டிங் அப்படிங்கறதுனால என்னால கான்பிடென்ட்டா இந்த மூவி பார்த்தவங்க இந்த மூவி பிடிக்கும் உங்களுக்கு அப்படின்னு என்னால சொல்ல முடியல. ஏன்னா என்டையர்லி டிபெண்ட்ஸ் ஆன் தி எண்டிங். பட் எந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்கும் அப்படின்னா, நல்ல இமேஜினேட்டிவான வேர்ல்ட்ஸ் அனிமேட் பண்றது பாக்குறவங்களுக்கோ, இல்லன்னா எப்படி சொல்றது, ஒரு சோசியல் மெசேஜ் சொல்ல முயற்சி பண்றத ஒரு அண்டர் பிளே பண்ணி அதே சமயத்துல சினிமாட்டிக்காவும் சொல்லி ஒரு ஒரு விசித்திரம். எனக்கு நல்ல சினிமா பார்க்க பிடிக்கும்பா. அதாவது என்னன்னா, மிஷ்கின் படம் பாக்குறது ஒண்ணு, சங்கர் படம் பாக்குறது ஒண்ணு. ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு ட்ராக் இருக்கும் பாத்தீங்களா மக்களே, எனக்கு அந்த டைப் படங்கள் பிடிக்கும் அப்படின்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா, மாவீரன் மாதிரி படம் பிடிக்கும் அப்படின்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கு. there are higher chances அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அன்பார்ச்சுனேட்லி நான் அவ்வளவு கான்பிடென்ட்டா கூட சொல்ல மாட்டேன். நான் இதை வந்து எப்படி சொல்லுவேன்னா, நீங்க ஏதாவது ட்ரெயின்ல போயிட்டு இருக்கீங்க, தூக்கம் வரல, ஏதாவது பாக்குறதுக்கு இதை பார்த்தா பெட்டர். ஏன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம நான் எதையோ உன்னுக்குள்ள இறங்குறேன் அப்படின்னு இறங்கி போறவங்களுக்கு there is a higher chance they can enjoy it. ஏன்னா இப்ப நம்ம சொல்ற பேர்லாம் வச்சுட்டு பழைய ஒர்க்ஸ் எல்லாம் இவங்க டைரக்டர் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு பேரை கேட்டு அவார்ட் செக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு அடேங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்தா கண்டிப்பா புட்டுக்கும். ஃபேர் சொல்ல முடியாது. அதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி தான். நீ எதிர்பார்ப்பு எவ்வளவு வச்சிருக்கேன்றதை பொறுத்து. நான் பர்சனலி பயங்கர எதிர்பார்ப்போட போனேன். ஏன்னா எனக்கு ஆனிமே மூவி டைரக்டர்ஸ்ல இந்த டைரக்டர் தான் எனக்கு இருக்கிறதுலே பிடிச்ச டைரக்டர். அந்த எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். பட் ஈவன் தென் எனக்கு ஒரு 7ல வந்து நின்று இருக்குது. பட் அகைன் பர்சன் மாறும் மக்களே. திஸ் இஸ் அவர் ஒரு பேஸ் லைன் வச்சுக்கோங்களேன். ரெட்டோட பேஸ் லைன் இது, ஒரு பேஸ் லைன் இது. பார்ப்பவர்கள் உங்களுடைய கருத்துக்களை பார்த்துட்டு சொல்லுங்க. ஏற்கனவே பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா எங்களோட பெட்டரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் யாரு பார்க்கலாம்ப்பா அப்படின்னு நீங்க இதை யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களோ அதை கீழே சொல்லுங்க கமெண்ட்ல. இல்லைன்னா உங்களுக்கு ஏன் இந்த படம் பிடிச்சது பிடிக்கலன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, மத்தவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நவ் மூவிங் ஆன் டு தி ஸ்பாயிலர் செக்ஷன். எப்படி போவதுன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து இத எப்படி இந்த படத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் டிவைட் பண்ணிக்கிட்டேன்னு நான் சொல்றேன். அது சொன்னேன்னா என்னோட முக்காவாசி பிரச்சனைகள் என்னங்கறத கிளியரா தெரிஞ்சுக்க வரும். ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோயின் இருக்கா, அவளை வந்து ஸ்கூல்ல தனியா போயிட்டு வந்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் எடுக்கிறாங்க. ஜாலியா அம்மா அப்பாவோட இருந்த குழந்தை திடீர்னு ஒரு நாள் கேம்பிங் மாதிரி போகுது. அங்க ஒரு வெள்ளம் வந்துருது. இவங்க அம்மா வந்து நான் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் ஜாக்கெட் போட்டு ஒரு குழந்தைய காப்பாத்த போகுது. இந்த பொண்ணு போவாத அப்படின்னு சொல்ல, இல்ல நான் போவேன்னு போய் அந்த குழந்தை மட்டும் திரும்ப வந்துருது. இவங்க அம்மா வரல. அந்த நாள்ல இருந்து அந்த பொண்ணோட வாழ்க்கை கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. இவன் மாறிட்டா. இந்த ட்ராக் போக சைட்ல அப்படியே சின்னதா ஒரு ட்ராக் ஓபன் ஆகுது. அவங்க அப்பாவுக்கும் அதே இம்பாக்ட். இந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா கூட பேசுறது இல்ல, பழகிறது இல்ல, ஒன்னும் பண்றது இல்ல. அந்த மனுஷனும் பாவம் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். எப்படி வாழ்க்கையை ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். அப்படியே இன்னொரு பக்கம் ஒரு ட்ராக் உருவாகுது. இவ இந்த சோகத்திலேயே இருக்கா, எந்நேரமும் அழுதுகிட்டு இருக்கா, ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. சோ அப்போ ஒரு பையன் வந்து ஒன்னும் பயப்படாத, ஐ வில் பி தேர் டு ப்ரொடெக்ட் யூ. அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தான், யாரோ இவ்வளவு புள்ளி பண்ணிட்டாங்க, பாவம் அழுகுறான் போல நினைச்சிட்டு சொல்லியிருப்பான். அப்படி மூணா பிரிஞ்ச கதை அப்படியே இன்டராக்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. கடையோ கொஞ்சம் பெரிய பொண்ணாரா வளர்றா, கிளாஸ்ல 4 பேர் இருக்காங்க. பட் இவளுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் இருக்கா. இவங்க 2 பேரும் தான் ஒன்னா சுத்துற கேஸ். இவ வந்து யூ அப்படின்னு ஒரு ஆப்ல போறா. அது ஒரு ஆல்டர்னேட் டைமென்ஷன் வர்ச்சுவல் ரியாலிட்டி ஏதோ ஒரு கருமந்திரனும் அப்படி வச்சுக்கலாம். இவன் நல்லா சின்ன வயசுல இருந்தே பாடுவா. அதை பிளாஷ்பேக்லயே எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஆனா ரியல் லைஃப்ல எந்த பாட்டும் பாடுறது இல்ல, ஏன்னா அவ சோகமா இருக்காங்கிறதுனால. சரி அங்க போனா இவ பாடுவான்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு இத இன்ட்ரோடியூஸ் பண்ண அங்க போய் பாடி ஓவர் நைட்ல ஒபாமா ஆயிட்டா. இப்ப என்ன ஆகுது, மறுபடியும் ஒரு பிரான்ச் எடுக்குது. எப்படி அந்த ஆன்லைன் வாழ்க்கையும் இவ ரியல் லைஃபும் மீட் ஆகாம அப்படியே போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவ ஃபேமஸ் ஆயிட்டா. இனிஷியலா சில ஸ்கெப்டிசிசம் எல்லாம் வந்தது. பட் ஓவர் நைட் ஃபேமஸ் ஆகி அவ அந்த ஆன்லைன் வேர்ல்ட்ல ஒரு பெரிய கான்சர்ட்டே பண்ண போறா. சின்ன சைட் ட்ராக்கா இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சிங்கரை விட இவ வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டா. அது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சைட் ட்ராக் ஓடுது. கரெக்டா இந்த கான்சர்ட் அப்ப வந்து நம்ம டைரக்டர்ஸ் எல்லாம் நோ
நம்ம இது பியூட்டி அண்ட் பீஸ்ட் வச்சு தான் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம். ஸோ பியூட்டி அண்ட் பீஸ்ட் படம் போடுறோம்னு சொல்லிட்டு ஒரு 20 நிமிஷம் பியூட்டி அண்ட் பீஸ்ட்டை போட்டாங்க. ஏன் எதுக்குன்னு சத்தியமா தெரியல. அதுக்கப்புறம் அங்கிருந்து சைட் ட்ராக்ல இதை எப்படி போட்டாச்சு, எப்படி க்ளோஸ் பண்றதுன்னு பார்த்தா, இந்த அவதார்ல இருக்கிறது வந்து யாருன்னு, இந்த டிராகன் அவதார்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தா, அவன் ஒரு சின்ன பிளாஷ்பேக் போடுறான். அவங்களுக்கும் அந்த பையனுக்கும் அம்மா இருக்காது, அப்பா வந்து ஆனா இப்படி இருக்க மாட்டான், ரொம்ப கண்டிப்புன்னு இல்லாம அடிச்சு வளர்த்து டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்டர் லைன் அபியூஸ், சைல்டு அபியூஸ்னு சொல்லிடலாமா, அபியூஸ் தான், பார்டர் லைன்லாம் இல்ல, அபியூஸ் தான். அப்படி இருக்கிற ஒரு அப்பா. இவன் வந்து அவனுக்கு வேற போக்கிடமே இல்லைங்கிறதுனால அவன் இங்க வர இவங்க ரெண்டும் மீட் பண்றாங்க. இவ வந்து இந்த இதெல்லாம் போயிட்டு இருக்க நடு கேப்ல வந்து இந்த ஆன்லைன் வேர்ல்ட்ல ஜஸ்டிஸ்னா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நிமிஷத்துல டே கீரா தயவு செஞ்சு வந்துடுறா அது ஒரு குரூப் போக, அந்த குரூப் வந்து இந்த பியூட்டி அண்ட் பீஸ்ட்ல வர டிராகன் இவனை வந்து வில்லனா பார்க்க, இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு ட்ராக் மாதிரி ஒன்னு ஓட ஃபைனலா வந்து எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க. இதுதான் நடக்குது. பட் இதுக்கு நடுவுல ஒரு சொல்லியும் நடுவுல ஒரு 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 கோல்டன் 5 minutes இருக்கு. அது பிடிச்சி ஃபேவரட் மொமெண்ட்ல வச்சுக்கோ, வெயிட் பண்ணு. பினிஷிங்கே அதுதான்டா வச்சு பண்ணணும், நல்ல நோட்ல முடிப்போம்டா, கம்ப்ளைண்ட முதல்ல முடிச்சிடுவோம். சோ இப்படி நூடுல்ஸ் மாதிரி கசகசன்னு போய் ஒரு பாயிண்ட்ல எண்ட் ஆகணும். எல்லாத்தையும் வந்து நான் எண்ட் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்கான். இப்போ அந்த குழந்தைங்களுக்கு இவளா ஹெல்ப் பண்ண போறப்பதான் இவளுக்கு தோணுது, ஓகே எதுக்காக நம்ம அம்மா வந்து இன்னொரு குழந்தைய காப்பாத்த போனாங்க அப்படின்னு புரியுது. அப்புறம் சுத்தி அவங்க அப்பா அந்த லைஃப் பாக்குறப்போ டக்குன்னு ரிஃப்ளெக்ட் ஆகுறா, அவங்க அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இவளுக்கு கிடைச்ச சரௌண்டிங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அதெல்லாமே நடக்குது. நான் இல்லன்னு சொல்லல, கேட்க ஹோல்சமா இருக்கா, ஆனா பார்க்க ஹோல்சமா எல்லாம் இருக்காது. இப்படிதான் இந்த கதையை நான் ஃபார்முலேட் பண்ணிக்கிட்டேன். சோ அதனால எனக்கு வந்து ஒரு 10 ட்ராஜெக்டரி வந்ததுனால எந்த ட்ராஜெக்டரியை ஃபாலோ பண்ணும், எந்த ட்ராஜெக்டரிக்கும் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் எண்டிங்கும் கிடைக்கல. அதனால ஐ வாஸ் டிஸாட்டிஸ்ஃபைட். பட் எங்க உங்களுக்கு இந்த கான்ட்ரேரியன் வியூ பாயிண்ட்ஸ் வருதுன்னா, நான் இதை மல்டிபிள் ட்ராஜெக்டரிஸா பாக்குறேன், ஆனா அவன் இதை சிங்கிள் ட்ராஜெக்டரியா தான் பார்ப்பான். சோ இப்போ நீ சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அந்த வியூ பாயிண்ட் டிஃபரன்சஸ் எல்லாம் தெரிய வரும். சொல்லு. கம்ப்ளீட்டா வேற டிஃபரெண்ட், கம்ப்ளீட்டா வேற ஏதோ படம் சொல்ற மாதிரி இருக்கும் இப்ப நான் சொல்றத பார்த்தா. பட் பாயிண்ட் என்னன்னா மக்களே, ரெட் சொன்ன அதே ட்ராஜெக்டரி தான். ஓப்பனிங்ல தன்னுடைய அம்மா இன்னொரு பொண்ணை காப்பாத்த போறதுக்கான ஒரு செல்ஃப்லெஸ்ஸான நேச்சர், இன்னொருத்தங்க காப்பாத்த போகணும்னு போய் தான் உயிரை விட்டதுனால தன்னோட பொண்ணுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கவலை இல்லாம அவங்க அம்மா போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ற ஒரு கேரக்டரா ஆரம்பிக்கிற ஹீரோயினோட கதை ஒரு எந்த ட்ராஜெக்டரியில போகுது, இந்த ஹீரோயினோட வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்ற சிங்கிள் ட்ராக்கா தான் நான் பார்த்தேன். அந்த சிங்கிள் ட்ராக்ல அந்த ஹீரோயினோட சுத்தி இருக்கிற விஷயங்கள் என்னென்ன, தன்னோட அப்பா கூட டிஸ்கனெக்ட் ஆயிட்டா, அந்த அப்பா வந்து அன்பே காட்டினாலும் பேச முயற்சியே பண்ணாலும் அந்த அப்பா கூட ஒட்டாம இருக்கிற ஒரு பொண்ணு, தன்னோட லவ்வர்ல தனக்கு பிடிச்ச ஒரு பையன் கிட்ட தன்னோட லவ்வ கூட சொல்ல தைரியம் இல்லாத ஒரு பொண்ணு. இந்த மாதிரி அந்த ஒரு சின்ன ஈவெண்ட் அவ லைஃப மாத்திருச்சு அப்படிங்கிறது ஓப்பனிங் லைன். நெக்ஸ்ட், அந்த மாதிரி ஒரு பொண்ணு இன்டர்நெட்ல போகும்போது உன்னோட லைஃப நீ ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம், நீ கிடையாது, நீ இன்னொரு ஆள், அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ண போற அப்படின்ற ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கிற உலகம் இந்த இன்டர்நெட் அப்படின்ற ட்ராக்குக்கு போய் அதுல இந்த பொண்ணு என்னெல்லாம் பண்றா அப்படின்னு அந்த த்ரூ லைன் கண்டினியூ ஆகுது. சோ ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபைடான வாழ்க்கையை வெறுத்த ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் தடவையா வாழ்க்கையில, என்னால இப்ப இதை பண்ண முடியுமா, நான் வந்து பழச விட்டுட்டு அடுத்த ஸ்டெப் போக முடியுமா அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல போற இடத்துல தன்ன மாதிரியே சஃபர் ஆயிட்டு இருந்த ஒரு பையன், ஆனா இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் அந்த சஃபரன்ஸை ஒதுக்கி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்ச பொண்ணு மாதிரி அவனோட வாழ்க்கையை வாழ முடியாம இன்டர்நெட்டுக்குள்ளேயும் சஃபர் ஆயிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு பையனை சந்திக்கிறான். இந்த ரெண்டு பேரும் எங்க போறாங்க, இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகுது அப்படின்ற ஒரு ட்ராக்கு எவால்வ் ஆகி, இந்த ரிலேஷன்ஷிப் டைம் பீரியட்ல சொசைட்டி இந்த ரெண்டு கேரக்டர்ஸ இப்படி மாத்துனதுக்கு சொசைட்டில எவ்வளவு பெரிய ரோல் இருக்கு, இவங்களோட இந்த சஃபரிங்க்கு சொசைட்டிக்கு எவ்வளவு பெரிய ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு காட்டி, கடைசியில இந்த பொண்ணு யாரு, இந்த பையன் யாரு, இந்த சொசைட்டி கொடுக்கிற விஷயத்த பாசிட்டிவாவும் எடுத்துக்கலாம் நெகட்டிவாவும் எடுத்துக்கலாம். பாசிட்டிவா எடுத்தா நீ எப்படி போக முடியும்ன்றதுக்கு இந்த பொண்ணோட எக்ஸாம்பிளையும், நெகட்டிவா எடுத்துக்கிட்டா எப்படி போக முடியும்ன்றதுக்கு இந்த பையனோட எக்ஸாம்பிளையும் கொடுக்க முயற்சி பண்ண ஒரு சிங்குலர் ஸ்டோரியா தான் நான் இதை பார்த்தேன். பட் எண்டிங்னு வரும்போது இவ்வளவு ஒரு சிங்குலர் ஸ்டோரிய நிறைய விஷயங்களை வெயிட்டா எடுத்துட்டு போய் எண்டிங்க மொத்தமா ஸ்பாயில் பண்ணி அந்த ஜேர்னியே என்னடா ஜேர்னி இதுன்னு ஆக்கின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கே. அதை அடுத்த ஸ்டெப்பு போவோம். பட் நாங்க ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அவன் மல்டிபிள் பிரான்ச்சஸா பார்த்து
ஒரு இடத்துல கல்மினேட் ஆகிறதா சொன்ன ஒரு ஸ்டோரி எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு ஸ்டோரி ஒரே ஒரு த்ரூ லைன் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. திஸ் இஸ் வேர் அவர் பெர்ஸ்பெக்டிவ் டிஃபர்ஸ். படம் பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா வீடியோல, பெல் படம் பார்த்தவங்க நீங்க எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்க, இல்லைன்னா மூணாவதா ஏதாவது பெர்ஸ்பெக்டிவ் நீங்க வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Now moving on to the ending. என்ன எண்டிங், ஏன் இதை கண்டாலே நமக்கு ஆத்திரம் அப்படின்றது ரெண்டு பேரும் மாத்தி சொல்லலாம். நீ முன்னாடி போகணுமா நான் முன்னாடி போகணுமா? நீங்க போயிட்டு. சோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொன்னேன்ல மக்களே, சொசைட்டின்றது சப்போர்ட் சிஸ்டமா வச்சுக்கிட்டு அதை பாசிட்டிவா எடுத்துட்டு மூவ் ஆன் பண்ணா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த பொண்ணோட ஆங்கிள் ஆகும். அந்த சொசைட்டியோட பாதிப்பு ஃபுல்லா உள்வாங்கிட்டு அதையே ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு வழி இல்லையேன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஹீரோல அந்த பையனோட கதையும் என்ன ஆகும்ன்றது ஒரு டிஃபரன்ஸா காட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுவே தப்பு, உலகமாக தப்பு. இந்த பொண்ணுக்கு இருக்கிற சிச்சுவேஷன் வேற, அந்த பையனுக்கு இருக்கிற சிச்சுவேஷன் வேற. ரெட் சொன்ன மாதிரி அந்த பையனை வந்து அவங்க அப்பா லிட்டரல் அபியூஸ், சைல்டு அபியூஸ், அடிச்சு பயமுறுத்தி அப்படி வளர்த்துறாங்க. அவன் அடிச்ச அடியில அவன் பயமுறுத்துற இதுல அவனோட தம்பி வந்து பேசக்கூட முடியல, அவனுக்கு சரியா வார்த்தைகள் கூட கொஹிரண்டா வரமாட்டேங்குது, ஏதோ சின்ன குழந்தை பேசுற மாதிரி பேசுறான். அவ்வளவு தூரம் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. சோ அந்த மாதிரி இடத்துல நீ இதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணணும்? சரி, நீ பாசிட்டிவா இதை அப்ரோச் பண்ணி ஃபேஸ் பண்ணி யாராவது சால்வ் பண்ணணும் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா அது வேற மாதிரி எடுத்துட்டு போலாம். there are n number of ways this could have done, there are n number of ways this could have gone. பட் இந்த டைரக்டர் என்ன பண்ணா அப்படின்னா, கிளைமேக்ஸ்ல அந்த அப்பாவை இந்த பொண்ணு ஃபேஸ் பண்ணுவா, ஒண்ணுமே நடக்காது மக்களே. அந்த அப்பாவை பார்த்து முறைச்சு பார்த்து நிப்பா. அவங்க அப்பா வந்து அப்படியே சைக்கலாஜிக்கலா டிராமா வந்து அஃபெக்ட் ஆன மாதிரி ஐயோ 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 அப்படின்னு பயந்து பின்னாடி போற மாதிரி இருக்கும். ஓவரால் அண்டர்லைன் படம் பார்க்காதவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியாம இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்டர்லைனிங் மெசேஜ் என்ன அப்படின்னா, ஒருத்தன் உன்னை புல்லி பண்றானோ இல்லைன்னா உன்னை கஷ்டப்படுத்துறானோ அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா அவனுக்கு எதிர தைரியமா நின்னு அவனை ஃபேஸ் பண்ணி அவனை நீ வந்து சமாளி அப்படின்றது வந்து ஒரு இன்டென்ஷனா சொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. விச் இஸ் அட் இட்ஸ் கோர் கேட்கும் போது நல்ல மெசேஜ் மாதிரி தோணுது. பட் அந்த சிச்சுவேஷன் போகவே முடியாதவங்க கோடிக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அதுவும் அபியூஸ் விக்டம்ஸ் எல்லாம் வந்து இதை கேட்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, நீதான்ப்பா தைரியமா எந்திரிச்சு நின்று சண்டை போடல, நீ சண்டை போட்டீங்கன்னா அவன் ஒதுங்கி போயிருப்பான், நீ அமைதியா இருந்த அதனால அவன் உன்னை அடிச்சான் அப்படின்ற மாதிரி இருக்கு. மெசேஜே தப்பு, கம்ப்ளீட்டா தப்பு. மேபி நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஏதாவது கஷ்டப்படுறேன்னா என்னன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் எமோஷனலான டாபிக்கா இருக்குது. பட் என்னோட இது வந்து என்னன்னா, பிரசன்டேஷன் சரியில்லை, எண்டிங் நீ சொதப்பிட்ட, இதுக்கு இது சொல்யூஷன் கிடையாது, நீ இது சொல்யூஷன் நினைச்சிட்டு ஒண்ணு சொல்லியிருக்க, இதை என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. தட் இஸ் மை கன்சர்ன். பெட்டரா எக்ஸ்பிளைன் அப்படி கொஞ்சம் கான்டெக்ஸ்ட் கொடுக்கணும்னா, இந்த சூசு வந்து ஆன்லைன்ல மீட் பண்ண அந்த நடுவில் அந்த பியூட்டி அண்ட் பீஸ்ட் செக்ஷன் போகும்ல, அந்த பீஸ்ட் யாருன்னு ரியல் லைஃப்ல ட்ராக் பண்ணுவாங்க. ட்ராக் பண்ணா ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு ஒரு தம்பி இருப்பான், அம்மா இருக்காது, அப்பா அடிச்சு அபியூஸ் பண்றாள். சரி, நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்துருவா. ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு எடுத்தவ கொஞ்சமாவது மண்டையில மூளை யூஸ் பண்ணும். அவ ஃப்ரெண்டு மூளைக்காரி, அவட்ட ஐடியா கேட்டிருக்கலாம். இல்ல நான் சந்தோஷ் சுப்பிரமணியன் ஜெனிலியா மாதிரி தான் வேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல அவளோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணிட்டு பாட்டு பாடினாலாமா. பாட்டு பாடின உடனே எஸ் நான் உன்னை நம்புறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து என்னைய காப்பாத்து, நான் இங்க இருக்கேன்னு சொல்றதுக்குள்ள அவன் அப்பங்கார கேமரா ஆஃப் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் பெரிய டிடெக்டிவ் ஒர்க் மாதிரிலாம் நடக்கும் எங்க இருக்கான்னு ட்ரேஸ் பண்றதுக்கு. அதெல்லாம் பார்த்தா சிரிப்பு வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கூட இருக்கிற 4 பெரியவங்க வந்து வா நான் உன்னைய கூட்டு போறேன், அடேங்கப்பா சொசைட்டி நம்ம நம்பலாம் போல அப்படின்னு நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள சரி வா ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு, நீ மட்டும் தனியா கிளம்பி போய்க்கிறியா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. யாருமா நீ தாய் கிளவி? அதான் ஏமா உன்னையெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் கூப்பிட்டு வந்தல, ஏதாவது பண்ணுமா அப்படின்னா பாயிண்ட் வரட்டும் அனுப்பிச்சு விட்டுருச்சு. அடி பாவி, இன்னும் 16 வயசு பொண்ணு போய் எவனோ ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான், அவங்கிட்ட போய் அனுப்பிச்சு விடுற அறிவு இருக்கா? அந்த பொண்ணு பாட்டி சிவனேன்னு எங்கேயோ போகும் ட்ரெயின்ல, அட்ரஸ் தெரியுமா தெரியாது, பெருசா 2 பில்டிங் இருக்கும், இந்த சுற்று வட்டாரத்துல இருக்கும், ஓடிக்கிட்டே கிடக்கும். எனக்கு எங்க பெரிய காண்டாச்சுன்னா, அது வரும், தேடும், ஓடும், விழும், எந்திரிக்கும், மழை பெய்யும், இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு உனக்கு ஒரு ஃபீலிங் வரல? எனக்கு சச்சின் படத்துல பாத்திருக்கேன், காவலன்ல பாத்திருக்கேன், 3ஆம் பிரிவுல பாத்திருக்கேன். நீ எதுல பார்த்த? நான் உன் மெமரியை தட்டி எழுப்புறேன். நீ கழுவி கன்றாவியா இருக்குன்னு சொன்னியே, ஒத்த கை ஏமி. ஆமா அதுவா? இட்ஸ் ஓகே
அந்த ரெஃபரன்ஸ் நம்ம சேனல் ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான் புரியும். நீ டீடைல் கூட போயிடு. அதே சீக்வன்ஸ்ல இங்க வந்திருக்கு. எனக்கு உண்மையிலேயுமே அப்ப என்ன ஃபீல் ஆச்சுன்னா, யோ நீ ஃபீல் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன ஏன்டா டார்ச்சர் பண்ற? யா 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 எக்ஸாக்ட்லி. சரி, ரொம்ப தூரம் சுத்தி அவ வந்து கத்திக்கிட்டே போக திடீர்னு அங்கிருந்து ஒரு பேர் பெல் பெல் அத வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வருவேன்னு எனக்கு தெரியும் வருவேன்னு தெரியும். சரி, எல்லாம் 3 பேர் கூட்டு சேர்ந்துட்டாங்களா? சரி, அடுத்து என்ன பண்ணுவாங்க? அவன் அப்பங்காரன் வருவான். வந்து நான் உன்னை அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க 3 பேரும் கொஞ்சமாவது படிப்பறிவுன்னு ஒண்ணு இருந்திருந்தா, கிளாஸ்ல கவனிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? தெரிச்சு ஓடுறா செவ்வாழன்னு ஓடி இருப்பாங்க. ஒண்ணு ஓடணும். இல்ல எனக்கு ஓடலாம் பயமா இருக்குப்பா, எனக்கு மூளை வேலை செய்ய மாட்டேங்குதுன்னா, ஐயோ அம்மா யாராவது வாங்கலைன்னாச்சும் கத்துங்களா. அந்த 2 பசங்களை விட்டு அவங்க அபியூஸ் விக்டம்ஸ், அவங்களுக்கு அதெல்லாம் நேச்சுரலா வராது. ஐ வில் நெவர் பார்ட். 16 வயசுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிற? இல்ல அந்த பொண்ணு நான் உன்னை காப்பாத்துறேன் என்ன பண்ணும், வாங்க கட்டிப்பிடி வைத்தியன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த அப்பம் புடிச்சு டொம்மு டொம்முன்னு அடிச்சுக்கிட்டு இருப்போம். சரியா? அடுத்த சீன் என்ன ஆகும்? நடுவுல யாரோ சிங்கப்பெண்ணை பாட்டு போட்டிருப்பாங்க போல இருக்கு. டொயின்னு எந்திரிச்சு நின்றுச்சு. உண்மையிலே அப்படிதான் மக்கள் இருந்துச்சு. காமெடிக்கெல்லாம் நான் சொல்லல, சத்தியமா அவ்வளவு ஒரு வாட் ஆர் யூ டூயிங், எதுக்கு இந்த சினிமாத்தனம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இல்ல இதெல்லாம் கூட இல்ல. எந்திரிச்சு நின்னுச்சா, அந்த அப்பங்காரனை பார்த்துச்சு. அந்த அப்பங்காரனை இந்த பக்கம் பார்க்க, அப்பங்காரன் இவளை பார்க்க, இவ அப்பங்காரனை பார்க்க, அப்பங்கார கை ஓங்கி நிக்க. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, என்ன பாட்டா போட்டாங்கன்னு தெரியல. அவன் ஏதோ பயந்து மிரண்டு கீழே விழுந்து குப்புற அடிச்சு ஓடி போனான். ஓகேவா? சரி, இப்போதைக்கு ஏதோ நடந்துருச்சு, சொல்யூஷன் சார்ட்டட், நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் வாங்க அப்படின்னா, அப்ப வைப்பாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். அப்ப என்ன சொல்லுவா? சரிப்பா எல்லாமே முடிஞ்சா, எவ்ரிதிங் சார்ட்டடா, சரி நீ உங்க வீட்டுக்கு போ, நான் என் வீட்டுக்கு போறேன். இதுக்கு எதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே. சத்தியமா என்னடா பேசுறீங்க? என்ன எப்படிடா இப்ப 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 போன உடனே என்ன நடக்க போகுது? நீ இப்ப என்ன பண்றீங்கன்னா, என்னையும் நான் இப்ப மறைச்ச பத்தியா, அதே மாதிரி உங்க அப்பாவை பத்தி நீ மறைச்சீங்கன்னா உங்க அப்பா பயந்து ஓடிடுவான் அப்படிங்கிறது ஒன்று. இதே மாதிரி நம்ம வீட்டுல யாராவது ட்ரை பண்ணிதான் நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணிருப்பாங்க? பெல்ட்ட கழட்டி அடிக்கிற அடியில ஐயா. அதுதான் சொல்றேன், என்னடா சொல்யூஷன் இது? மக்களே, நான் வந்து ஃபார் 1% கிளாரிட்டிக்காக சொல்றேன், ஜாப்பனீஸ் சொசைட்டில there may be some things, but this is absurd, this is stupid. என்னடா வேணும் உனக்கு? இது இத நீ சொல்யூஷன் எப்படி நீ சொல்ற? புரியல. லிட்டரலா இது நான் அவ்வளோலாம் கேட்கல. நான் கேக்குறது இதெல்லாம் ஒரு கதைன்னு எப்படி எழுதுன? இது கதை இல்ல, கதை கூட நான் சொல்ல. இந்த ஒரு 15 நிமிஷத்துல இந்த ஒரு 15 நிமிஷம் மட்டும் எப்படி எழுதுன? என்ன அடிச்ச எனக்கு சொல்லு. அதுதான் எனக்கும் புரியல. லைக் வாட் இஸ் த பாயிண்ட்? நீ அந்த பசங்களும் அதே வீட்டுலதான் இருக்க போறாங்க, நீயும் எதுக்கு இவ்வளவு சுத்திக்கிட்டு? ஓலாகாண்டு மக்களை திட்டெல்லாம் பார்த்தா இதுக்கா 7 கொடுத்தாரு மக்களுக்கு தோணலாம், பட் அது வேற விஷயம். வேற எப்படி சொல்றது எனக்கு தெரியல. அந்த எண்டிங்ல எனக்கு பயங்கர எமோஷனலி சார்ஜா இருக்கா, என்னால அதை கொஹிரண்டா என்னால பேசவே முடியல. அந்த அளவுக்கு ஆத்திரம் வருது எனக்கு அந்த எண்டிங் நினைச்சா. ஜஸ்ட் பேட் மக்களே, பிளெயின் பேட், பிளெயின் பேட். அந்த படத்தையா ரெக்கமெண்ட் பண்ண நீ அப்படின்னு மக்கள் கேட்டீங்கன்னா தெரியலங்க, மேபி உங்களுக்கு பிடிக்கலாம், பாருங்களேன். பட் பாயிண்ட் என்னன்னா, வேற ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா, இல்லன்னா அப்படியே பெஸ்ட் மொமெண்ட்ஸ் போய் முடிச்சிடலாமா பாசிட்டிவா? இல்ல, இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு. இறக்கு இத்தனை கூத்து நடந்துகிட்டு இருந்தது இல்ல, எனக்கு உண்மையிலுமே இவங்க யார பார்த்தாலும் பாவமா இல்ல. கடைசியா ஒரு கூத்து நடக்கும், அங்கதான் எனக்கு ரொம்ப பாவமா இருந்தது. என்னன்னா, அந்த கேரக்டரோட அப்பங்காரன. சொல்லு. இத்தனை கூத்தையும் முடிச்சுட்டு திரும்பவும் வரும். அங்க பார்த்தா ஸ்டேஷன்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்க அப்பா அப்படியே நின்னுகிட்டு இருப்பான். இவ அப்படியே பார்த்துட்டு ஐ எம் பேக் ஹோம் ததைமாஸ். எனக்கெல்லாம் ஒரு நிமிஷம், ஏமா இன்னைக்கு இருக்கிற ஜிடிபி ஃபிகர்ஸ்ல, இன்னைக்கு இருக்கிற இன்ஃபிளேஷன்ல, இன்னைக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ல உன்னைய படிக்க வச்சிருக்கான், செல்போன் வாங்கி கொடுத்துருக்கான், அந்த ஆப்புக்கு என்ன கருமோ வாங்கி கொடுத்துருக்கான், வீட்டுல பியானோ இருக்கு, அவன் வேலை பாக்குறான், எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. இப்ப வந்து ஐ எம் பேக், ஆமா எல்லாம் ஓகே, சரி அதுக்கப்புறமாவது அப்பா இத்தனை நாள் இப்படி ஆகி போச்சு, வாங்க நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அதெல்லாம் கிடையாது. கும்பலா வருவாங்க, அப்படியே போவாங்க.
ஆத்தங்கரையோரமா நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்பயே அப்பங்காரன் கடைசியில தான் இருப்பான். ஐயோ அப்பா முடியலடா. அவரு என்ன எவ்வளவு நடந்துட்டு இருக்கு, மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்கான்ற ரோல வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான். சம்பந்தப்பட்ட ஆள் அங்க அவ்வளவு அடி வாங்கியிருக்காடா, நீ பாட்டுக்கு மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ற மாதிரி அந்த பொண்ணை பார்த்து கேட்கணும் உங்களுக்கு. ஜாலியா ஆளோட போயிடுவான். அதெல்லாம் கூட பரவாயில்ல. மேல இவங்க எல்லாம் பாட்டு பாடிட்டு கும்மாளமா போக ஆரம்பிப்பாங்க. அந்த ஷாட்லயே அவங்க அப்பங்காரனை கட் பண்ணிடுவாங்க. டைரக்டர் கூட அங்க அப்படம் மதிக்கல. சரியா? பேசிக்கலி நெஜியோட வேலையை தான் அந்த அப்பன் செஞ்சுக்கிட்டு இருந்தான். எஸ், நெஜிகாச்சுக்கு ஆன் ஸ்கிரீன் டைம் இருந்தது. ஒரே ஒரு ஹைலைட் என்னன்னா, திடீர்னு மேல காட்டணும்னு நான் கூட என்ன நினைச்சேன், ஆஹா ஏதோ உடன் ஷார்ப்னல் வரப்போது செத்தாண்டாயவன் நினைச்சேன் நானு. அந்த வேலை அவ்வளவு தூரம் போல. அது நடந்துருந்ததுன்னா பர்ஃபெக்டா இருந்திருக்கும். ஐயோ ரொம்ப முடியல. அது நடக்கல. அப்படியே மேல காட்டினா மேகங்கள் இருக்கு, அப்படியே சூரியன் வெளியில வந்துருச்சு. அப்புறம் அப்படியே ஹீரோயினை காட்டுறான், என் வாழ்க்கை பிரகாசமாக மாறிவிட்டது. மேல இருந்து முஃபாசா சிம்பா காலு அருள் புரியுற மாதிரி மேல இருந்து அவங்க அம்மா இவனுக்கு வந்து வாழ்க்கை சூப்பர் ஆயிடுச்சுமா, இனிமே நான் உன்னை பாத்துக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி குறியீடு காட்டி முடிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் குறியீடு தான் காட்டுறானுங்களே தவிர அவன் அப்பனை காட்டல. சேட் 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 புவர் டாடி புவர் டாடி. சோ இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும். அதுதான் மக்களே, எப்படி ரேப் அப் பண்றதுன்னு கூட தெரியல. இங்க இருந்து அப்படியே கண்ணை மூடிட்டு இந்த படத்துல எங்களுக்கு இருக்கிறதுலே பிடிச்ச டாப் 3 சீன்ஸ் என்ன அப்படின்னு பாசிட்டிவ் நோட்ல முடிக்க முயற்சி பண்ணிக்கிறோம். முதலில் நீ செல்கிறாயா இல்லது நான் சொல்லட்டுமா? இல்ல நீயே போயிடு. இதெல்லாம் நீதான் கரெக்டா டீல் பண்ணுவ. நல்ல விஷயங்கள நீதான் கரெக்டா டீல் பண்ணுவ. இந்த மாதிரி வேலையை தான் நான் பண்ணுவேன். அப்படி சொல்றியா? சரி விடு. முதல் ஃபேவரட், 2 பேருக்குமே காமனான ஒரு ஃபேவரட் சீன் அப்படின்னு சொல்லணும்னா, படத்துல 2 சப்போர்ட்டிங் கேரக்டர் இருக்குங்க. ஒரு ஒரு கூஃபியான அவுட் ஸ்போக்கனான ஒரு பையன், அதுக்கப்புறம் கிளாஸ்லயே பாப்புலரான பொண்ணு அப்படின்ற மாதிரி 2 சப்போர்ட் கேரக்டர் இருக்கும். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன இன்டராக்ஷன் நடக்கும். ஒரு 5 நிமிஷம் தான் நடக்கும். பீக் பீக் பீக்கோ பீக் பெஸ்ட், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீன்ஸ் ஆஃப் திஸ் மூவி. ஒன் ஆஃப் தி இல்ல, பெஸ்ட் சீன் இந்த படத்துல அதுதான். உங்களுக்கு அதை பார்த்தா அது ஒரு கியூட்னஸ், ஒரு சாம், ஒரு ரொமான்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபீல் ஆகும். அட்டே இவங்களை வச்சு நீ படம் எடுத்திருக்கலாமே, ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்த அப்படிங்கிற அளவுக்கு அந்த 5 நிமிஷம் இருக்கும். அதை பத்தி உனக்கு ஏதாவது கருத்து இருக்கா, இல்ல அடுத்த பாயிண்ட் போயிடலாமா? அந்த மாதிரி ஒரு படம் வந்ததுன்னா கன்ஃபார்மா ஹிட் ஆகும். எஸ், 200% ஹிட். அதெல்லாம் ஹிட் ஆகும்ல. நானே 200 நாள் 200 தடவை டிக்கெட் வாங்கி போய் பார்ப்பேன். அந்த மாதிரி சீன் அது. தட் இஸ் வெரி வெரி நைஸ், வெரி வெரி நைஸ். நெக்ஸ்ட் இல்ல, அதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு நான் சொல்லி ஆகணும். அந்த சீனோட குவாலிட்டி எப்படின்னா, எந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு, அதாவது இந்த பக்கம் போனா செதறல், இந்த பக்கம் போனா சீவல், 2க்கு நடுவுல இருந்தும் அந்த சீன் அவ்வளவு சூப்பரா இருந்திருக்கு. அப்ப அந்த சீனை ப்ராப்பரா போட்டிருந்தா எவ்வளவு ஹைலைட்டா வந்திருக்கும். அதாவது ஒரு 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 மிக்சட் பேக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு நடுவுல இதை வைக்கும் போதே அது எங்கேயோ அதோ 100 out of 10 சீரீஸ் சீன் மாதிரி இருந்தது. அதை நீ ஜென்னுனாவே 10 out of 10 மூவிக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா ஐயோ அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல. வேற லெவல் சீன் மக்களே அது. நைஸ், வெரி நைஸ், வாழ்த்துக்கள். பட் 2வது பாயிண்ட், படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு படத்துல இருக்கிற சில சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ், நான் ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த காமிஷின், அப்புறம் அந்த இன்னொரு பொண்ணு லூக்கான்ற பொண்ணு, அந்த அவங்க பேரு, அவங்களோட சீன் தாண்டி ஒரு தனி மனிதனா நீ சொசைட்டில வாழணுங்கிறது இட் இஸ் அன்னெசரிலி காம்ப்ளிகேட்டட். உனக்குன்னு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும். தேர் வில் பி பீப்புள் வில்லிங் டு ஹெல்ப் யூ அப்படின்றது வந்து ஒரு அண்டர்லைங் தீமா கன்சிஸ்டன்டா அந்த படம் ஃபுல்லா வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிளா ஒரு வயசான லேடிஸ் 5 பேர் இருப்பாங்க. ஒரு ஏஜ் ரேஞ்ச் மாதிரி 30s to 60sன்ற மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கும் ஹீரோயினுக்கும் இருக்கிற ஒரு விதமான இம்ப்ளைடு கனெக்ஷன் அது வந்து நல்லா இருந்துச்சு. அவங்க வர்ற சீன்ஸோ அவங்களோட அந்த ஓவரால் ஐடியாலஜியோ இட் வாஸ் நைஸ். தட் வாஸ் குட். தட் இஸ் ஏன் கண்ணில். அடுத்து ரெட்டின் கண்ணில் என்னென்ன பாசிட்டிவாக தெரியுது என்று இது ஆல்ரெடி சொன்னதுதான். பாட்டு, வாய்ஸ் ஆக்டிங் வேற லெவல் இருந்தது. அதுவும் ஐடென்டிட்டி ரிவீல் ஆனதுக்கு அப்புறம்
ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் அந்த ப்ரெஷர் என்னன்னு காட்டுறதுக்காக வாய்ஸ் பிரேக் ஆகும் தானே. ஐயோ எனக்கு கண்ணுல தண்ணியே வந்துருச்சு. படத்துல ஃபீலிங் வரல, பாட்டுலதான் ஃபீலிங் வந்துச்சு. கரெக்ட் கரெக்ட் சொல்லு. என்னமான வாய்ஸ் ஆக்டிங், சான்ஸே இல்ல. அப்படியே வாய்ஸ் பிரேக் ஆகி அந்த பாட்டு போகும். உண்மையிலுமே அந்த மாதிரி டைம்ல வந்து எனக்கு வந்து அது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு நிமிஷம், வாய்ஸ் ஆக்டரு யாருமா நீ இவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கியேம்மா, ஆனா இதுக்கு போட்டிருக்கியேம்மா. அதான் ஐ படத்துல எங்க சியான் விக்கிற மாதிரி ஐடியமா. சோ அருமையான வாய்ஸ் ஆக்டிங். அந்த நீங்க வந்து நான் எப்படி சொல்லுவேன்னா, இது நீங்க படமா கூட பார்க்க வேண்டாம், பாட்டுக்கு நடுவுல வர அட்வர்டைஸ்மெண்ட் நினைச்சுக்கோங்க. சோ நடுவுல ஒரு 3 பாட்டு வரும், அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணும். அந்த 3 பாட்டு வர்த். அந்த மாதிரிதான் இருந்தது. கரெக்ட் கரெக்ட். ஓகே, சோ அந்த பாயிண்ட் இரண்டாவது பாயிண்டாக வைத்துக் கொள்வோம். மூணாவது பாயிண்ட் என்னோட சைட்ல என்னன்னு சொல்லணும்னா, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த ஆன்லைன் பர்சோனா, ஒரு சொசைட்டியா ஆன்லைன்குள்ள ஒரு நீங்க யாருன்ற ஐடென்டிட்டி எல்லாம் ரிவீல் ஆகாது, ஒரு அனானிமஸான நேச்சர் உங்ககிட்ட கொடுத்தா அந்த கல்ச்சர் எப்படி போக வாய்ப்பு இருக்கு, அதை கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க எந்த டைரக்ஷன்ல போவாங்க, அதுக்கப்புறம் அதுக்குண்டான எப்படி சொல்றது சில விஷயங்கள் நடக்கும், அதை வந்து இப்படி எல்லாம் தான் ஹியூமனிட்டி ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நல்லா காமிச்ச மாதிரி இருந்தது. ஸோ அதாவது சோஷியல் மீடியா ஆங்கிளும் சரி, வர்ச்சுவல் ரியாலிட்டின்ற ஆங்கிளும் சரி, அதெல்லாம் வந்து பிரசன்டேஷன் வைஸ் நல்லா கொடுத்த மாதிரி இருந்தது. ஓகே, திஸ் இஸ் ஹியூமனிட்டி, இட் ஃபெல்ட் வெரி ரியல் என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலி. எனக்கு இதுல என்ன அன்பார்ச்சுனேட் வித்திங்னா, இதுல ஒரு சைடு ட்ராக் போட்டான்ல. ஆமா, ஜஸ்டிஸா. எனக்கு ஜஸ்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சது. நான் முன்னாடி எதுவும் டிஸ்கஸ் பண்ணல, பட் பின்னாடி வா. இல்ல, அது வந்து அந்த ஜஸ்டிஸ்ங்கிறது ஒரு லைட்டான டாபிக் கிடையாது, அது ஒரு ஹெவியான டாபிக். பேசிக்கலி நீ நல்லவன் இல்ல, நீ நல்லவன் நீ கெட்டவன் சொல்றது ஜஸ்டிஸ். அது லைட்டான விஷயம் கிடையாது. அத 2 விஷயங்கள், ஒண்ணு ஆரம்பிக்கவே இல்ல, பினிஷிங்கும் இல்ல, இது எல்லாத்தையும் நடுவுல ஒரு செகண்ட் வந்து இந்த மாதிரி உலகம் போச்சுன்னா இப்படிதான் ஜஸ்டிஸ் இருக்கும்னு காட்டினது ஒரு சின்ன ஃப்ரேம். நான் ஆரிஜின் பாக்குறேன்னு சொன்ன உடனே டக்குன்னு ஸ்பான்சர் லோகோ எல்லாம் பின்னாடி வந்துச்சு பாத்தியா? ஆமா ஆமா ஆமா, இப்படிதான் இருக்கும். ஆமா, அதுதான். பட் எனக்கு என்னன்னா, நீ சொன்ன ஆங்கிள் கரெக்ட் தான். நான் எப்படி இன்டர்பிரட் பண்ணேன்னா, ஆக்சுவல் ஜஸ்டிஸ் இது ஆப்வியஸ்லி கிடையாது. பட் தோஸ் ஹூ சீக் பவர், சிஸ்டத்தை அபியூஸ் பண்ணி நான் நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு மத்தவங்களை தன்னோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வர முயற்சி பண்றவங்க என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க வந்து ஜஸ்டிஸ்ன்ற போர்வையை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஒரு சப்ளாட்டா கூட இல்லாம, அதாவது என்னன்னா திஸ் திங் ரன்ஸ் த்ரூ அவுட். இவனுங்களை வந்து நீங்க போற போக்குல விட்டீங்கன்னா ஓடிக்கிட்டே தான் இருப்பானுங்க, நிக்கவே மாட்டானுங்க. அவனுங்களை நீங்க வந்து அப்போஸ் பண்ணா மட்டுமே இவங்களை நீங்க ஸ்டாப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மெசேஜா நான் பார்த்தேன். அந்த ஆங்கிள் வந்து இட் ஃபெல்ட் ரைட். அதாவது என்னன்னா, நான் ஒன்னு ஐடென்டிட்டி என்னன்னா ரிவீல் பண்ணிடுவேன் அப்படின்னு அவன் மிரட்டிட்டு இருக்கும்போது அப்படின்னு உடனே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஹி லாஸ்ட் ஆல் இஸ் பவர். பட் ரியாலிட்டி 100% அப்படி டிரான்ஸ்லேட் ஆகாது, அது நானும் ஒத்துக்கிறேன். திஸ் இஸ் சினிமேட்டிக் லிபர்ட்டிஸ் தான் இதை நான் சொல்லுவேன். பட் ஆஸ் அ சினிமா இட் வாஸ் ஃபைன். எனக்கு அந்த அவன் அபியூசிவ் அப்பாவை காட்டினது கம்பேர் பண்ணும்போது திஸ் வாஸ் டோட்டலி ஃபைன் ஃபார் மீ. சொல்ல போனா இன்னொரு ஆங்கிள் அந்த அபியூசிவ் அப்பாவும் இந்த ஜஸ்டிஸ்ன்ற சிஸ்டத்தை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற ஆன்லைன் போலீஸும் தேர் மோர் ஆர் லெஸ் சேம்ன்ற மெசேஜை கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்கான்னு கூட சொல்லுவேன். பட் பாயிண்ட் என்ன, தேர் டோட்டலி நாட் தி சேம் அட் ஆல். அங்கதான் பிரச்சனை. அவங்க 2 பேரும் சேமா இல்லையான்றதை விட 2 பேரோட இம்பாக்ட் வந்து சேம் கிடையாது. அதான் இந்த படத்துக்கே வந்து தான் என்ன பண்ணணும்னு கன்ஃபியூஸ், ஐயோ பாசிட்டிவ்னு சொல்லி கன்ஃபியூஸ் கம்ப்ளீட் போயிட்டே. இதுதான் மக்கள் இந்த படத்தோட பிரச்சனை. நல்ல விஷயம் சொல்லலாம், பட் கடைசியில முடியிற இடம் அங்க இருக்கா, அந்த பக்கத்தை தொடாம இருக்க முடியல. இல்ல இட்டது பட்டானா பட்டது வட்டு என்ன. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சைட் டேஞ்சன்ட் போறேன். அந்த மாதிரி ஜஸ்டிஸ் அது இது இந்த மாதிரி வர்ச்சுவல் வேர்ட்ஸ்ல என்ன ஆகும் அப்படிங்கறத ஆக்சுவலா சீரியஸா படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 1984 படிங்க. 1984 படிங்க. இல்ல எனக்கு அவ்வளவு சீரியஸாலாம் வேண்டாம். ஆன்லைன் கல்ச்சர்லாம் சும்மா மேலோட்டமா பார்த்தா போதும். சீரியல் எக்ஸ்பெரிமெண்ட் லைன் பாருங்க, சாத்தோஷி கானோட பாப்ரிகா பாருங்க, என்னென்னமோ இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு இதை ஏன் பார்க்கணும்னு தெரியல.
அப்புறம் ஏன்டா ரெக்கமெண்ட் பண்ண? நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்டா. அதான் சொல்றேன்ல, குறைய மட்டும் புடிச்சிட்டு அழுகிறது ஒரு ஸ்டைல். என்னால அது முடியாது. அதை தாண்டி நான் வளர்ந்து விட்டேன். அந்த குறையை மன்னித்து 7 கொடுத்திருக்கேன். அப்போனா யோசிச்சுக்கங்க, அது ஆக்சுவலி வேலையை கரெக்டா பண்ணியிருந்தா படம் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்னு அப்படின்னு நான் சொல்றேன். ஐயோ திரும்ப திரும்ப தசாவதார கமல் மோடிக்கே போறமே. சரி ஓகே. இல்ல இந்த படத்துல ஒரு நீ சொன்னதை சிம்பிளா சொல்லணும்னா, டூ மெனி டாபிக்ஸ உள்ள கொண்டு வந்து ட்ரை பண்ணியிருக்கான், ஆனா எதுவும் ஃபினிஷ் பண்ணல. அதுதான் ப்ராப்ளம். இப்போ ஏதாவது இதுதான் என் ஸ்கோப்னு சொல்லிட்டு ஒரு 3 டாபிக் 4 டாபிக் மட்டும் எடுத்துட்டு ப்ராப்பரா ஃபினிஷ் பண்ணியிருந்தா இந்த குறை தெரிஞ்சிருக்காது. இல்ல இத்தனை டாபிக் எடுத்திருக்கியா, இத்தனை டாபிக்கும் அழகா ஒரு நாட் போட்டு ஃபினிஷ் பண்றியா, அப்பயும் தெரியாது. எடுத்துட்டு வந்துட்டு முக்காவாசி கிணறு தாண்டிட்டான். அந்த கால் கிணறு தாண்டாததுனால என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இப்போ எதுவுமே முழு கிணறு தாண்டல, எல்லாருமே முக்காவாசி கிணறு தான் தாண்டிடுச்சு. அதுதான் இதுல நான் பாக்குற ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அதனால என்ன ஆகுது, கனெக்டே இல்ல எனக்கு. அது என்னமோ உண்மைதான். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே ஃபைன், இதெல்லாம் கிளியர் பண்றேன், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்ற விஷயமா நீ டீல் பண்ற, அதாவது தீஸ் ஆர் ஆல் சப் டீடைல்ஸ் அப்படின்னு நீ டீல் பண்ற. So I'll forgive this, I'll forgive this, forgive this கூட இல்ல, ஓகே இது இம்பார்ட்டன்ட் இல்லன்னு சொல்லிட்டு நான் இம்பார்ட்டன்ட் இல்லன்னு எடுத்துக்கல, ஃபைன் 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 போறேன். கடைசியில வந்து இது இம்பார்ட்டன்ட்டுங்க, ஆனா அதையும் நான் சரியா பண்ணலங்க அப்படிங்கிற பத்தியா. நோ 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 நோ, தட் இஸ் தவறு, மிகப்பெரிய தவறு. சோ சேட், சோ சேட். 7 out of 10 எப்படா நீ கொடுத்த? எல்லாரும் நீ கழுவி ஊத்த போறாங்க. பட் மேபி படம் பாக்குறவங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்கு, தெரியல மக்களை, நீங்க தான் பார்த்து சொல்லணும். மேபி நான் ரொம்ப ஃபர்கிவிங்கா இருக்கனா, இல்லன்னா வந்து உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆகுதா, சரி எண்டிங் மட்டும் மன்னிச்சு விட்டுருப்பா அப்படின்னு நீங்க தோணுதா, என்ன ஏது நீங்க தான் பார்த்து சொல்லணும். பட் திஸ் இஸ் பெல், அது ஒரு ஃபீல் சார். ஃபீல் என்ன ஃபீல் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எட்ரா வண்டிய உட்றா வண்டிய. ஆமா சாமி. சோ பெல்ல சுருக்கமா சொல்லணும்னா, மணியே மணியின் ஒலி. இந்த ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கல. சொல்லடி சிவகாமி. அவ்வளவுதான் மக்களே, இதுதான் எங்களோட ராப் அப். நீங்க படம் பார்த்துட்டு நீங்க உங்களோட கமெண்ட சொல்லுங்க. அட்லீஸ்ட் திஸ் இஸ் சம்திங், இந்த மூவி வந்து என்னமோ சொல்ல முயற்சி பண்ணிருக்குன்னாச்சும் உங்களுக்கு ஃபீல் ஆகும் மக்களே, பிடிச்சது பிடிக்கலன்றதை தாண்டி. சோ அது சொல்ல முயற்சி பண்ண விஷயத்த நீங்க ஏத்துக்கிறீங்களா, வெறுக்கிறீங்களா, இல்லைன்னா வந்து அவ்வளவு பெருசாலாம் இல்லப்பா அப்படின்னு ஒதுக்குறீங்களா, அதெல்லாம் வந்து நீங்க பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. திஸ் இஸ் ஜென்னுவன்லி a movie where we can discuss அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங். ஸோ until next time, bye bye, Johnny.